ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஏன்னா கடைசி 20 நாளில் நம்ம 20 நாளில் படித்து ரிவிஷன் பண்ணி போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ப்ளூ பிரிண்ட்னா அதாவது ஒரு யூனிட்லேயும் எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அண்ட் ரொம்ப முக்கியம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஏன்னா கம்பல்சரி பற்றி சொல்ல போகிறேன். கம்பல்சரி எந்த மாதிரி வரும், எந்த யூனிட்ஸில் வரும் அப்படின்னு 2 மார்க்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லா 2 மார்க்கும் படிக்கும்போது 100 200 2 மார்க் இருக்கும். நீங்கள் வந்து செலக்டிவாக நான் சொல்கிற பிளானில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஈஸியாகவும் முடிச்சிடலாம். அதே மாதிரி 3 மார்க்கும் வந்து எப்படி பேசஸில் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். ப்ராப்ளம்ஸும் நான் சொல்லிட்டேன் எப்படி கேட்பாங்கன்ட்டு, சொல்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் 5 மார்க்கோட பேட்டர்ன். அதாவது 5 5 மார்க் எழுதணும், 10 லெசனும் படிக்க வேண்டியதாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ பிரிண்ட்லேருந்து எப்படி நம்ம சென்டம் அடிக்க போகிறோங்கிற வரைக்கும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப வைட்டலாக இருக்கும். ஆல்ரெடி 5 மார்க் வீடியோ, 2 மார்க் 3 மார்க் வீடியோ நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட போட்டாச்சு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் கொடுத்த ப்ராப்ளமே போதுமானது. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஃபிசிக்ஸு ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். நல்ல பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தட்டி தூக்கிடலாம். நீங்கள் எல்லாமே படிக்கும்போது மறந்து போகும். டாப்பர்ஸ் எல்லாமே படிங்க, தப்பு இல்லை. இப்போ ஒரு யூனிட் 1 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று கேட்டுருவாங்க. 11th யூனிட்டில் நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். 11th யூனிட்டில் 1 மார்க் மட்டும் படித்தா போதும். புக் பேக் மட்டும் நான் அடித்து சொல்லுவேன், 10 வந்துடும். சார் 5 ட்விஸ்ட் பண்ணுவாங்களான்னு? கண்டிப்பாக 5 ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சில பப்ளிக்கில் 14 கூட 1 மார்க் கேட்டிருக்காங்க. அதனால் 10 உறுதியாக நம்ம வச்சுக்குவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருந்தால் புக் பேக்கில் படித்தா 10 1 மார்க் கரெக்ட் ஆகிடலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறது ஈஸி, கெமிஸ்ட்ரி மாதிரி கஷ்டம் கிடையாது. அப்போது 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக்கில் எப்படி சார் கேட்பாங்கன்னா, நான் ஆல்ரெடி அன்னைக்கே சொல்லிட்டேன். 1 மார்க்கில் வந்து டூ யூ நோ அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது யூனிட்ஸ், டைமென்ஷன் குவான்டிட்டிஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும், வேல்யூஸ் பார்க்கணும், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே, ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் கேட்போம், குட்டி குட்டி ப்ராப்ளம். அதனால் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு கான்செப்ட்டுமே சின்னதாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இவ்வளோ விஷயம் தெரியறதுக்கு நான் ஒரு பிடிஎஃபாகவே 1 மார்க் நான் கொடுக்குறேன் ஒரு வீடியோவில். அதில் வந்து அந்த 1 மார்க்காவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க புக்கில். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா 15மே கரெக்டாகிடலாம். லக்கு இருந்தால் புக் பேக் 13 14 வரலாம். பார்க்கலாம். இது என்ன சார் 2 போட்டிருக்கீங்க? நான் இப்போ சொல்கிறேன், 10வது லெசனும் ஃபஸ்ட் லெசனும் கண்டிப்பாக 2 கேட்டுருவாங்க. 6வது லெசன் 8வது லெசன் மாறலாம். ஒருவேளை 3 நாளில் 2 கேட்டு இங்கே ஒன்று கேட்கலாம். எப்படி வேணாலும் மாற்றுறாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் லெசனும் 10th லெசன் மட்டும் மாற்ற மாட்டுறாங்க. ஸோ இந்த 2 வர இடத்துல கன்ஃபார்மாக 2 புக்கு பேக் கேட்க மாட்டாங்க. 1 புக் பேக் 1 புக்கின் தான் கேட்பாங்க. அந்த 2 வர லெசன்ஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டு, 3rd யூனிட்டு, 4th யூனிட்டு, 6th யூனிட்டு, 7th யூனிட்டு, 8th யூனிட்டு, 9th யூனிட், 10th யூனிட். என்ன சார் எல்லாமே சொல்லிட்டீங்க? குட்டி யூனிட்டில் மட்டும் வராதுப்பா. பெரிய யூனிட்டில் 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 1 மார்க்கு, அதில் நீங்கள் புக்கின் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே, 1 மார்க், 2 மார்க் 3 மார்க் வெயிட்டேஜ் பாருங்கள். எல்லா யூனிட்லேயும் ஒன்று கேட்டுறாங்க. 10th லெசனில் மட்டும் ஒன்று கேட்க மாட்டுறாங்கன்ட்டுலாம் கிடையாது. இப்போ 10th லெசனில் ஒன்று கேட்டாங்கன்னா வேறு எங்கேயாவது கட் ஆகும். புரியுதா? மேக்ஸிமம் இப்படி தான் கேட்குறாங்க. 3 மார்க்கு எல்லா இடத்துலையும் கேட்டுறாங்க. இந்த 5th லெசனில் மட்டும் 2 மார்க் வந்தால் 3 மார்க் வராது, 3 மார்க் வந்தால் 2 மார்க் வராது. அந்த மாதிரி இல்லை, எல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். அண்ட் 6th யூனிட்டில் 3 மார்க்கு வரல சமீபமாக நடந்த கொஷின் பேப்பர்ஸில். ஆனால் 3 மார்க்கும் வந்திருக்கு. FNR அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு 3 மார்க் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த 11th லெசனில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா யூனிட்லையுமே 2 மார்க் 3 மார்க் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே எப்படி கேட்டாலும் 5 எழுதிடலாம். கம்பல்சரி பற்றி அப்புறம் சொல்கிறேன். 5 மார்க் வந்து எல்லா யூனிட்லையும் ஒன்று வந்துடும். 11th யூனிட்டில் வராது. அப்போ எல்லா யூனிட்டும் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் படித்தா போதும்னு சொல்கிறாங்க சார். அது அப்படி படித்தா 5 5 மார்க் எழுதிடலாமான்னு கேட்டால் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஒரே ஒரு 2 பப்ளிக்கில் மட்டும் என்ன ஆச்சுன்னா, மேலேயும் ஃபஸ்ட் வால்யூம் கீழேயும் ஃபஸ்ட் வால்யூம் அந்த மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ ஒரு மெஜாரிட்டி டைம் மேலே ஃபஸ்ட் வால்யூம் கீழே செகண்ட் வால்யூம், மேலே ஃபஸ்ட் வால்யூம் கீழே செகண்ட் வால்யூம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கிளிக் ஆகுமான்னு கேட்டால் கிளிக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணால் மாட்டுவீங்க. அதனால் நான் இன்னொரு லூப் இருக்குங்க, இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா எல்லா 5 மார்க்கும் படிக்கணும். புக் பேக்கில் இருக்க எல்லா 5 மார்க்கும் படிக்கணும். புக் இன்னும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் சில இம்பார்ட்டன்ஸ்லாம். இல்லைன்னா மாட்டுவீங்க. பேசாமல் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தாட் வந்து வேண்டாம், ஒரு சேஃபராக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் 2 வால்யூமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுன்னு நான் கொடுத்துட்டேன். 5 மார்க் நம்ம செக் அவுட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே உங்களால்
5மே எழுத முடியும். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் படித்தா ஈஸி. இந்த 5 மார்க் பற்றி நம்ம பேசுவோம், அடுத்தடுத்து பேச போகிறோம். ஓகே, அது ஓகே தானே? வெயிட்டேஜ் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் வெயிட்டேஜ். அடுத்தது 5 மார்க்ஸ் பார்த்து கான்சென்ட்ரேட் அவர் கொஸ்டின். நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம கொஸ்டின்ஸ் படிங்க, கண்டிப்பாக 5 மார்க் எழுதிடலாம். சார் இப்போ சம்மெல்லாம் கேட்குறாங்க சார், சமயமாக சம்மு கேட்டுறாங்க. சம்மு கேட்குறதுக்கு 99.99% வாய்ப்பு இல்லை. அது என்ன சார் 0.1 மேபி கேட்கலாம், பட் மேலே கேட்டால் கீழே கேட்க மாட்டாங்க. அதனால் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும், அந்த சம்ஸ் மட்டும் வேணால் பாருங்கள், இல்லைனா அதுவும் வேண்டாம். இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃபார் 5 மார்க்கு, ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, 5th யூனிட், 8th யூனிட் மட்டும் படித்தா நான் சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுவீங்க, மேக்ஸிமம் 4 எழுதிடலாம். ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சில டைம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஸோ அதனால் அதில் 3 எழுதிடலாம். ஸோ அப்போ 4 3 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 3 எழுதிடலாம். ஓகேவா? 100% 3 எழுதிடலாம், 99.9 4 எழுதலாம். அப்போ 3னே வச்சுக்கலாம். அது போக 3 4 9 நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸு, நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸு நீங்கள் எல்லாமே படிச்சிங்கனாலே 5 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் டாப்பர்ஸ் ரிஸ்க் எடுக்க வேணாம், எல்லா யூனிட்லையுமே நான் கொடுத்தது படிங்க. இது ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் யூனிட்னு போட்டிருக்கேன். அதுக்குன்னு 10வது யூனிட்டில் ஃபுல் வே ரெக்டிஃபயர், ஆஃப் வே ரெக்டிஃபயர், ஆம்பிளிஃபயர்லாம் விட்டுட்டு போக முடியுமா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6வது லெசனில் மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? 7வது லெசனில் யங்ஸ்டபிலிட்டி விட்டுட்டு போக முடியுமா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து படிங்க, ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. ஆனால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் யூனிட். ஓகேவா? ஸோ ரொம்ப முடியாதவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து 2 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 4 6 7 8 9 10 இது வரைக்கும் கேட்டிருக்கிறது இவ்வளோ யூனிட்லேயும் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா யூனிட்டும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்பல்சரியில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, சும்மாவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் பொறுத்துக்கு 2 அல்லது 3 கேட்பாங்க, அதில் ஒன்று கம்பல்சரி. ஸோ அப்போ கம்பல்சரி அட்டன் பண்ணுறதுக்கு இவ்வளோ யூனிட் படிக்கணுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக நீங்கள் படிக்கணும். குட்டி குட்டி ப்ராப்ளம் தானே பார்க்க போகிறோம். அதனால் 3 மார்க் கம்பல்சரி பார்க்கும்போது 2 4 6 7 9 10 தான் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8th யூனிட் இங்கேயே பார்க்குறனால அதுவே 3 மார்க்காக கூட கேட்கலாம். பட் இது 3 மார்க் கம்பல்சரி இது தான், 2 மார்க் கம்பல்சரி இது தான். ஓகேவா? ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் நான் கொடுத்த சம்ஸையும் பார்க்கணும். நான் கொடுத்ததுலேயும் ப்ரீவியஸ் இயர் இருக்குது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதில் கம்பல்சரி ஒன்று கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இந்த வருஷம் இதில் தான் வரும்னு நான் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் வந்து செகண்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, 6th யூனிட்டு, 8th யூனிட்டு, 9th யூனிட், 10th யூனிட் இதிலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் சொல்கிறேன். 3 மார்க் இதிலெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க? படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது சார், 70 60 2 மார்க் இருக்குது, ஒரே லெசன் 20 30 2 மார்க் இருக்குது, படிக்கிறதுக்கு ஞாபகம் இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா ஒரு லூப் சொல்கிறேன் பாரு. 2 மார்க்கில் வந்து லா கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. எவ்வளோ லா இருக்குது சொல்லு பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 4 லெசன் என்னெல்லாம் இருக்குது, 6வது லெசன் ஸ்லெல்ஸ் லா, 7வது லெசன் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல், இவ்வளோ தான் லா. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமில் தான் நிறைய லா இருக்குது. அப்போ அந்த லாலாம் படிச்சுன்னா ஒரு லா எழுதிடலாம், ஒரு லா கண்டிப்பாக வரும். அடுத்த டெஃபினிஷன் ஒன்று கேட்பாங்க. டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், டிஃபைன் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, டிஃபைன் கியூரி, இந்த மாதிரி வந்து டெஃபினிஷன்ஸ் கொஸ்டின் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் அப்ளிகேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பேஸ்டு கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ளிகேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த பேஸ் கொஸ்டினில் ஒன்று வரும். அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து 2 வரும். ஸோ இப்படி 5 கொஸ்டின் வருது. அது போக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தியரி மட்டும்தான் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 3 கண்டிப்பாக இந்த பேஸில் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்குது, மினி மெட்டீரியல்னு அடிச்சு பாருங்கள், நம்ம சேனல் பேர் போட்டு அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. லா வந்து தனியாக படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா லெசனையும் 3 எழுதிடலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃபார் 2 மார்க் வந்து 1 2 5 8. ஏன்னா இந்த 4 யூனிட்லையும் நான் 5 மார்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், 2 மார்க்கும் 3 மார்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது போக 9 10 நீங்கள் 2 மார்க் நல்லா ஸ்ட்ராங்காக நான் கொடுத்த 2 மார்க்கே படிச்சிங்கனாலே 5 எழுதிடலாம். மேபி 4 அப்படிங்கிறது சொல்ல முடியல, 5 எழுதிடலாம். ப்ராப்ளம்ஸோட இப்போ இதில் ப்ராப்ளம்ஸோடு சேர்த்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5மே எழுதிடலாம். ஆனால் கம்பல்சரி சொல்ல முடியாது, நம்ம எல்லாமே படித்தா, நான் சொன்னது எல்லாமே படித்தா எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்து டாப்பர்ஸ் வந்து எல்லா யூனிட்லையும் 2 மார்க் பாருங்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 1 2 5 8 அதுதான் சொல்கிறேன். இந்த யூனிட் படிச்சிங்கனாலே 4 3 மார்க் எழுதலாம். ப்ராப்ளம்ஸோடு பார்த்தீங்கன்னா 4 3 மார்க் எழுதலாம். ப்ராப்ளம் பார்க்குறோன்னா ஒரு 3 3 மார்க் வந்து அட்லீஸ்ட் எழுத முடியும். அதனால் இந்த 4 யூனிட் நல்லா படிங்க. அடுத்தது 3 4 7 10 இதில் 3 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் 5 3 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாப்பர்ஸ் சொல்கிற ஒரே ரெக்வஸ்ட்னு எல்லா யூனிட்லையும் நான் கொடுத்த 3 மார்க் பாரு, 11th யூனிட் தவிர. ஸோ படிக்க முடியாதவங்க, ரொம்ப ஹரிபரியாக இருக்கிறவங்க, ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த 4 யூனிட் முடிச்சிரு.
அடுத்து இந்த 4 யூனிட்டில் 3 மார்க் பாரு. 3 மார்க் பொதுவாகவே ஒரு லெசன்லேயும் 5, 6 தான் இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் மட்டும் தான் 10 இருக்குது. ஸோ அதனால் பெரிய மனைமுறிக்கிற காரியமெல்லாம் இல்லை, நினச்சா படிச்சிடலாம். ஸோ அப்போது ஆக மொத்தம் ஒரு விஷயம் என்ன, 1, 2, 5, 8 இதில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஹை வெயிட்டேஜ்னால் 1, 2, 5, 8 படிச்சினாலே உன்னால் 5 மார்க்கும் 3 எழுத முடியுது, 3 மார்க்கும் 3 4 எழுத முடியுது, 2 மார்க்கும் 3 4 எழுத முடியுது. அந்த மாதிரி உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 யூனிட் படித்தாலே 40லேருந்து 45 மார்க் 1 மார்க்கோடு சேர்த்து 40லேருந்து 45 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். ஆனால் சொல்லிடலாம் வாயில், நீங்கள் எல்லாமே அதில் தரவாக இருக்கணும். இருந்தாலும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சொன்னல, அதிலெல்லாம் தரவாக இருங்க. வெயிட்டேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் கேட்குறாங்க. அண்ட் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க டாப்பர்ஸ் எதில் வரும் அப்படின்ட்டு. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்மளும் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் விட்றாத, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. 2 மார்க்காக இருக்கலாம், 3 மார்க்காக இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக நான் சொல்கிறேன், இது நீங்கள் இந்த வீடியோவை கரெக்டாக புரிஞ்சு என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு தெரிஞ்சிருக்கும். நேரம் கன்ஃபார்மாக நம்மளால் 70 அவுட் ஆஃப் 70 எடுக்க முடியும். இந்த 1 மார்க் மட்டும் புக்கின் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெஃபர் பண்ணணும். நிறையா மெட்டீரியல்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸும் அண்டு புக்கிங்கில் வந்து சில ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் எல்லா யூனிட்லேயும், அதுக்கப்புறம் அந்த டூ யூ நோ அந்த விஷயத்தையும் இதெல்லாமே தரவாக இருக்கணும். ஏன்னா 1 மார்க்கில் அந்த 2, 3, 4 ட்விஸ்டம் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஏன்னா கால்குலேஷன் மாதிரி கேட்பாங்க, இல்லை யூனிட் டைமென்ஷன் ஃபார்முலா மாதிரி கேட்பாங்க, இல்லை வந்து ஒரு கிராஃப் கொடுத்து ஏதாவது அதை பற்றி ரிலேஷன் கேட்கலாம், எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஸோ தரவாக இருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். அது இதுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை கேட்டால் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் நான் சொல்கிற யூனிட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடியாத பசங்க 55லேருந்து 60 மார்க் எடுக்கலாம். அண்ட் நல்லா படிக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்து எல்லா கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும், 70 அவுட் ஆஃப் 77 எடுக்கலாம். ஸோ அதனால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸசைஸில் ஒரு சில யூனிட்ஸில் மட்டும்தான் எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்கேன். அது ஒரு 4-5 சம்மு கூட இருக்காது. ஆனால் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் அதிகமாக அவங்க கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு சில யூனிட்டில் தான் 7-8 கொஷின்ஸ் இருக்குது. மீதி கொடுத்தது எல்லாமே நான் கொடுத்து 5, 6, 4 இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒரு யூனிட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். பிரித்து படி. ஃபஸ்ட்டு தியரியெல்லாம் முடிச்சிரு. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஒரு 3 யூனிட் தனி, அடுத்து ஒரு 3 யூனிட், அதுக்கு ஒரு அப்படி பிரித்து பாரு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் முடிச்சிடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பெண்டிங் வச்சு எக்ஸாம் அன்னைக்கு படிக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணு. தேங்க்யூ.